விஜய், காவேரி வந்து கலந்துக்கிற அந்த போட்டியில எல்லாமே ரொம்ப ரொமான்டிக்கா சூப்பரா வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அத பார்க்குற விஜய் வந்து மனசு டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து இந்த போட்டியில நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதே மாரி சூர்யாவும் மகா கிட்ட கலந்துக்க மாட்டேன்றாரு. இந்த சூழ்நிலையில என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்து இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து டென்ஷனா இருக்காங்க. விஜய் வந்து கலந்துக்க மாட்டேன்றாரு. அவரு ஒரு இல்வாலே இல்லாம இருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம இந்த போட்டியில ஜெயிக்க மாட்டோம். அப்புறம் அக்காவுக்கு தர வேண்டிய காசு நம்மளால தரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. அடுத்து வந்து ராகினி என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து காவேரி கிட்ட வம்பெடுக்கிறாங்க. அதனால் காவேரி என்ன பண்ணுறாங்க, செமையாக திட்டி விடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக கங்காவும் வந்து நல்லா திட்டி விட்டுறாங்க ராகினியை. அதனால் ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உங்களை சும்மா விட மாட்டேன், என் அப்பா வந்து வந்தாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்கலாம் உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி செமையாக டென்ஷன் ஆகி வந்து பசுபதி வந்து வர வைக்கிறாங்க. பசுபதி வந்து நீ கவலைப்படாதம்மா, அவளுங்க நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு தான் இங்கேருந்து வந்துடுன்னு சொல்கிறேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்லப்பா, ஏதாவது ஒன்று பண்ணவே பண்ணும், விடவே கூடாதுப்பா இந்த காவேரியை. போட்டியில் வேலை கலந்துக்கிறாளாம், அந்த போட்டியில் கூட ஜெயிச்சுட்டா இன்னும் ஃபிலிம் காட்டுவாப்பா அவ, இதை விடக்கூடாதுப்பா, அவள் ஜெயிக்கவே கூடாதுப்பா அந்த போட்டியில், அது ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீ கவலையே படாதம்மா, நான் பண்ணுறேன் பாரு, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு பசுபதி. உடனே பசுபதி என்ன பண்ணுறாரு, நேராக வந்து பார்க்குறாரு நம்ம வந்து காவேரியை. காவேரி பார்த்துட்டு பசுபதி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன காவேரி, போட்டியெலாம் கலந்துக்கிறியாமே, அதுவும் புருஷனோட நேராக போட்டியில் கலந்துக்கிறியாமே, இங்கே பாருங்கள் உங்கள் வேலையை பார்த்துன்னு போக, எதுக்காக இங்கே வந்தீங்க, எனக்கு தொல்லை கொடுக்க தான் வந்தீங்களா, ஏற்கனவே வாங்கினதுலாம் பத்தாத என் வீட்டுக்காரர்கிட்ட அப்படின்றாங்க. ஓ, உன் வீட்டுக்காரர்கிட்ட நான் இன்னும் வாங்குவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, போட்டியில் கூட கலந்துக்கிறியாமே, போட்டியில் கலந்துனா ஜெயிச்சிருவியா நீ, அந்தளவு இருக்கா உனக்கு, இங்கே பார் நீ என்ன பண்ணாலும் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெறவே முடியாது புரியா, ஏன் நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பண்ண முடியாது, ஏன்னா அந்தளவு எனக்கு ஆள் இருக்குது இங்கே புரியுதா, உன் இஷ்டத்துக்கெலாம் ஒன்றும் ஆட முடியாது, இங்கே பாரு உன் புருஷன்கிட்டையும் சொல்லி வை, அவனும் சரி நீயும் சரி இந்த போட்டியில் ஜெயிக்கவே முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, தேவையில்லாமல் ஏங்க என்னையை தேடி தேடி வந்து வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களை தேடி நான் வரேன், நான் தேவையில்லாமல் நான் அங்கே வந்தேன், அங்கேயும் வந்து என்னை நிம்மதியாக விடவே விடல, கொடைக்கானலையும் அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணீங்க, நான் இங்கே வந்து என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன், இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிக்க, உங்கள் 2 பேருக்கு என்ன தான் வேணும், அப்பா பொடுக்க ஒரு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் என்னையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்களா, உங்கள் பேச்சுக்கு தான் நான் வரல, நான் அமைதியாக எனக்கு தேவையில்லாமல் என் பேச்சு கேட்குறீங்க, நீ அமைதியாக இருந்தால் நாங்கள் விட்டுருவோமா, நீ பண்ண வேலைக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் புரியுதா, இப்போ கூட ஒன்றுமே கிடையாது, இந்த போட்டியிலையும் நீ ஜெயிக்க விடாமல் நாங்கள் பண்ண தெரியும் எங்களுக்கு, எனக்கு இருக்க செல்வாக்கு பயன்படுத்தி இந்த போட்டியில் ஒன்று ஜெயிக்க முடியாமல் நான் பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின் போதே கரெக்டாக அங்கே விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்து ஓ அப்படியா சார், நீங்கள் செல்வாக்கு பயன்படுத்தி ஜெயிக்க விடாமல் பண்ணிடுறீங்களா, அதையும் பார்க்கலாம், இந்த போட்டியில் இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், இந்த போட்டியில் நாங்கள் ஜெயிக்கிறோம், பெஸ்ட்டு கப்புள்ன்ற வந்து அவார்டை நாங்கள் வாங்குகிறோம், உங்கள் மூஞ்சிலெல்லாம் கரியை பூசுகிறேன் நான், பார்க்குறீங்களா, காவேரி சாதாரண ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன் பொண்டாட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அன்னைக்கு நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களெல்லாம் நான் விட்டு வச்சதே ரொம்ப பெரிய தப்பு, ஆனால் அதுக்கு பதிலடி இருக்குது, இன்றைக்கி நாங்கள் ஜெயிச்சு இந்த போட்டியில் எப்படியாவது அதுக்கு பதிலடி நாங்கள் கொடுக்குறோம், நீ வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அதை பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்பா விடக்கூடாதுப்பா, உங்களை விடவே கூடாதுப்பா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வந்து பசுபதி ராகினி கிட்ட. உடனே வந்து என்னங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் காவேரி, இந்த போட்டியில் ஜெயிக்கணும், இந்த ஆளுக்காக வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே தீரணும். உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு, நேற்று வரைக்கும் இந்த போட்டியில் கலந்துக்கவே கூடாது, எனக்கு இது விருப்பமே இல்லை, எதுக்காக போட்டியில் கலந்துக்கணும்னு கேட்டவர் இன்றைக்கி ஜெயிக்கிறேன்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா காவேரி.